இப்படி ஒரு காயில் சூப்பா அப்படின்னு நினைக்கிற மாரி ஒரு அருமையான சூப் சொல்லித்தரேங்க. இது என்ன காய் தெரியுமா உங்களுக்கு? இது பேர் அரசாணிக்காய் அல்லது பரங்கிக்காய் அல்லது மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காய் ரொம்ப ரொம்ப சத்து மிகுந்த காய்ங்க. அப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த காய். இந்த காய் வந்து சூப் வச்சா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த காயில் எப்படி சூப் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 பூண்டு பற்கள், 125 கிராம் மஞ்சள் பூசணி, அப்புறம் சின்ன ஒரு வெங்காயம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் அல்லது பட்டர் அல்லது வாசனை இல்லாத எண்ணெய் விட்டு லேசாக வதக்கினா போதுங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதற்கப்புறம் தண்ணி சேர்த்து இதை வேக வைக்க வேண்டியதான். இது வந்து சீக்கிரத்தில் வெந்துடும் இந்த காய். உங்கள் குக்கருக்கு தகுந்தாப்பில் 1 விசிலோ இல்லை 2 விசிலோ போட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அந்த காயை. இந்த காய் வெந்ததுக்கப்புறம் இந்த காய் வந்து நம்ம சூப் செய்யலாம். சூப்பராக இருக்கும் இந்த சூப்பு. இந்த காய் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற விசேஷங்கள் தானங்களுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த காயை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டேன். இந்த காயை மிக்சியில் போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் விழுதா. இந்த விழுதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த குக்கருக்கு மாற்றிட்டு மிக்சியும் அப்படி கொஞ்சம் கழுவி அதில் ஊற்றிட்டு இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து ஒரு கொதிக்க விட வேண்டியதான். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன பபுள்ஸ் வரும்ல, அதுமாரி கொதிச்சா போதும். அப்போ கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா, தேவையான அளவு பெப்பர் மற்றும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா உங்களுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி, நிறைய கொத்தமல்லி இலைகளையும் போட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கு இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு அப்படின்னு இந்த காயிலே ஒரு சின்ன ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு வேணால் ஒரு 1/4 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு கொடுங்க.